சிஸ்டம் இந்த வார்த்தையை வந்து கேட்காத வந்து ஒரு நிறுவனங்கள் இருக்கவே இருக்காது. சிஸ்டம்ன்ற வார்த்தையை கேள்விப்படாத நிறுவனமே இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து சிஸ்டம் தான் எல்லாமே. நம்ம ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி நடத்துகிறோம் அப்படின்னோம்னாலே வந்து சிஸ்டம் தான். ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு பூதாகாரமான விஷயமா வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சின்ன சின்ன இந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்கெலாம் வந்துட்டு சிஸ்டம் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஒன்லி கார்ப்பரேட்டு தான். இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இது வந்து நமக்கு வந்து நிறைய பேர்டன்ஸ், நமக்கு வந்து ஒரு வேலைப்பளுகள் அதிகமாகும். அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நிறையா இருக்கும். ஆனால் இந்த வீடியோ சீரீஸில், இந்த சிஸ்டம் திங்கிங் வீடியோ சீரீஸில் இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. உண்மையிலே சிஸ்டம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நான் விளக்க போகிறேன். வணக்கம், என் பேர் மனோஜ்குமார். நான் வந்து கட்டமைப்பு கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் எம்எஸ்எம்இஸ்களுக்கு வந்து இந்த ஐஎஸ்ஓ, ஐஏடிஎஃப், லீன் சிஸ்டம்ஸ், சிக்ஸ் சிக்மா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து ஒன்லி டாக்குமெண்டேஷன் மட்டும் கிடையாது, ப்ராக்டிக்கலாக. ஸோ இந்த வாரம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வாரம் வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சிஸ்டம்னா என்ன. முதல்ல வந்து பெரிய விஷயங்கள் பார்க்குற மாதிரி சிஸ்டம்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு டே டு டே லைஃப்பில் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வந்து நம்மளை அறியாமலே நிறைய சிஸ்டம்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம சொல்கிறப்ப வந்து ஆச்சரியமாக இருக்கும். நம்ம என்னடா நம்ம பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், உண்மை தான். பர்சனல் லைஃப்லேயும் நம்ம வந்து சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிக்கிறதாக இருக்கட்டும், பல்லு விளக்கிறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், நம்ம வீட்டில் சமைக்கிறது, நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறது, அங்கே வந்து நண்பர்கள்ட்ட பழகிறது, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பேட்டர்னில் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எதுவுமே வந்து ரேண்டமாக நடக்காது. எல்லாமே ஏதோ ஒரு பேட்டர்னில் தான் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்போ ஒரு பேட்டர்ன் கண்டினியூஸாக வந்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்றது தான் இருக்கும். இது வந்து நம்ம தெரிஞ்சும் பண்ணியிருப்போம், தெரியாமலேயும் வந்து இன்டென்ஷனலாக எவால்வ் ஆகி வந்திருக்கும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். அதாவது நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட ஃபேமிலியோட கல்ச்சர்ஸு, நம்ம என்விரான்மெண்ட்டு, ஸோ இதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். இப்போ கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். கம்பெனிலேயும் வந்து நம்ம நிறைய சிஸ்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலான அந்த எம்எஸ்எம்இஸில் வந்து இது வந்து ஒரு டாக்குமெண்டடாக இருக்குது. ஆனால் ஒரு வெர்பலாக, ஓரலாக, வாய்வழி செய்தி நம்ம வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, செவி வழி செய்தின்ற மாதிரி நிறைய சிஸ்டம் வந்து வெர்பலாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அது ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க, எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே வந்து தெரியாது. சரி, இப்போ வந்து சிஸ்டம் நான் செவி வழியாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இதை வந்து ஏன் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம் நிறைய பேர். ஏன் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு செவி வழியாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டினியூ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது வந்து சிஸ்டம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது உங்கள் மூளைக்குள்ளே தான் இருக்குமே தவிர அது வந்து வெளியில் இருக்காது. இப்போ நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓனர் இல்லை அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப அங்கே வந்து சிஸ்டம் இல்லை, ஓனர் தான் இருக்கார். ஓனர் தான் சிஸ்டமாக இருக்கார். அந்த சிஸ்டம் வந்து ஓனரோட மூளைக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஒரு விஷயம், அதாவது இப்போ நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் அன்றைக்கி ஒரு டெலிவரி டிலே நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு குவாலிட்டி இஷ்யூ நடக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள், பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றப்ப நம்ம இல்லைனாலும் அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட டீம் வந்து வேலை செஞ்சு அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு அங்கே வந்து ஸ்மூத்தாக நம்ம ப்ரொடக்ஷனை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிஸ்டம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே நம்மளை சார்ந்து இருக்காங்க எல்லாமே அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம சிஸ்டமாக இல்லை. அது வந்து சிஸ்டம் வந்து நம்ம தான் சிஸ்டமாக இருக்கும், சிஸ்டம் கிடையாது. சிஸ்டமேட்டிக்காக நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப யார் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், சப்போஸ் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும், அதுக்கு ஆல்டர்னேட் என்ன இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நாளைக்கே உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து வேலையை விட்டு போயிடாரு, அவர் தான் வந்து உங்களோட மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஆனால் அந்த சிஸ்டமேட்டிக் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஒரு மூளைக்குள்ளேயே இருந்திருக்கு, நாளைக்கே அவர் வெளில போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவரோட அந்த சிஸ்டமும் போயிடும். அடுத்து வரவங்களுக்கு தலையும் புரியாது, வாழவும் முடியாது. மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாமே ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நிறைய இடத்துல நடக்குது. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வந்துட்டு நம்ம கம்பெனியில், நிறுவனத்தில் வந்துட்டு வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்துக்காக தான் அடுத்தடுத்த நிறுவனத்துக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சம்பளத்துக்காக போகிறவங்க இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பளத்துக்காக போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு எப்படி வேலை பார்க்குறது, யார்கிட்ட கேட்குறது, என்ன இது இருக்குன்றது, டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, அவர் என்ன பண்ண தெரியாதுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்கிற டென்ஷன் எல்லாம் அவர்கிட்ட தான் காமிப்போம். ஏன் இது கூட தெரியாதா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இதெல்லாம் எதனால் நடக்குது? ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் எதாவது எல்லாமே நீங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவர் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியமே இருக்காது. ஏதாவது டவுட்டுன்னா எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய பேர் பண்ணுற தப்பு எப்படி என்னென்னா, எம்எஸ்எம்இஸில் வந்து பெரும்பாலான பேர் வந்து இன்னும் நிறைய பேர், நான் வந்து ஒரு சில ஓனர்ஸ்லாம் பேசுகிறப்ப அவங்க சொல்லுற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஐஎஸ்ஓ நான் வச்சுருக்கேன், ஆனால் அதில் வந்து எனக்கு வந்து ஐஎஸ்ஓ
குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுருக்கேன் 9001. ஆனால் அதனால் எனக்கு வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது. வாரம் வருஷம் ஒருக்க ஆடிட் வராங்க, டாக்குமெண்ட் காட்டுறோம், பாஸ் பண்ணுறோம், பட் என்னோட பிஸ்னஸ்க்கு அதனால் எந்த ஒரு இம்பேக்ட்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஐஎஸ்ஓவே வேண்டாம், ஐஎஸ்ஓவே எனக்கு தேவையில்லைன்ற சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவருக்கு ஐஎஸ்ஓ தேவையில்லையான்னா தேவையில்லை. ஆனால் எப்போ தேவையில்லை அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டம் ஒன்றா இருக்கும், டாக்குமெண்ட் ஒன்றா இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, நம்ம சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், சிஸ்டம்னா அதை டாக்குமெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஐஎஸ்ஓவில் நிறைய விஷயங்கள் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி ஆடிட்டுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக காமிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் அந்த ஐஎஸ்ஓவில் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ண விஷயத்தையும் நீங்கள் ஆக்சுவலாக இங்கே ஒர்க் பண்ணுற விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் அப்படியே நேர்மாறாக இருக்கும். இது ஒரு பக்கம் போகும், அது ஒரு பக்கம் போகும், அப்படி தான் இருக்கும். இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஐஎஸ்ஓ வாங்குறதுக்கான ஒரு யூஸே இல்லை. ஐஎஸ்ஓன்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ நம்ம கம்பெனியை வந்து எப்படி நிர்வகிக்கணும், நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் இந்த ஐஎஸ்ஓ ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பெருசாக ஒரு எம்பிஏ படித்து ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஏன்னா அதுக்கான அனைத்தையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலாக இருக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது. இப்போ அந்த ஐஎஸ்ஓலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் 10 கிளாஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பிஸ்னஸ் லேயர், இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் லேயர். எப்படி வந்து பிஸ்னஸை வந்து ரன் பண்ணணும், பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம அப்ஜெக்டிவ், நோக்கம், ரிஸ்க்கு, எப்படி ஸ்டேக் ஹோல்டரோட இன்ட்ரெஸ்ட், நீட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணணும் அதுவும் சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து நம்ம ஆப்ரேஷனை ரன் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் பண்ணுறோம், எப்படி குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஐஎஸ்ஓவில் இது ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஐஎஸ்ஓ 9001 சர்டிஃபைட் ஆன கம்பெனிகளில் முக்கால்வாசி பேர், அதுவும் அந்த எம்எஸ்எம்இ செக்டரில் நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஐஎஸ்ஓ இதனால தான் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா 90% பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே ஒரு டாக்குமெண்ட், அது வந்து ஒரு டாக்குமெண்ட் இருந்துட்டால் போதும் ஆடிட் பாஸ் பண்ணிடலாம், டாக்குமெண்ட் இருந்தால் போதும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, அந்த நோக்கத்தில் தான் பார்க்குறோமே தவிர இந்த டாக்குமெண்ட்டு இதெல்லாம் எதுக்கு முதல்ல வந்து உருவாக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் இதனால் நம்ம கம்பெனிக்கு என்ன லாபம், அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் யாரும் பார்க்கறதே இல்லை. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. சரிப்பா, இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ நான் சொல்லிட்டேன், நான் இதுக்காக தான் இருக்குது, என்கிட்ட வந்துட்டு நான் ஏற்கனவே வந்து ஐஎஸ்ஓவுக்கு தனியாக ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுருக்கேன், எங்கள் அப்பா கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்க ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ நான் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே நைட்டில் உட்காந்து மாற்றணுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓவர் நைட்டில் ஏன் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரே ஒரு சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிங்க. எந்த ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இல்லை இந்த இடத்துல தான் எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேனோ அதை எடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராசஸை வந்து சிஸ்டமாக நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பெரிய லெவலில் நீங்கள் வந்துட்டு அதுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் முடியாது. ஏன்னா மேஜர் எம்எஸ்எம்இஸில் வந்துட்டு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேரம் வந்து கம்மியாக இருக்கிறது, எனக்கு நேரம் கம்மியாக இருக்கலாம், இல்லை ரிசோர்ஸஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்ப நான் வந்து எப்படி நான் வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு சிஸ்டம்ன்றது வந்து எப்படின்னா நம்ம எடுத்தோடனே நம்ம ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம மைண்டில் இருக்கிறத அப்படியே கொண்டு போய் ஷாப் ஃப்ளோரில் திணிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது மாதிரி பண்ணுறப்ப அது வந்து பேக் ஃபயர் ஆகும். ஒரு சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு மைண்ட் செட்டில் ஏதாவது இல்லை வேறு ஒரு காம்படிட்டர் கம்பெனிலேயே ஒரு சிஸ்டத்தை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இது அப்படியே நான் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணுறப்ப அது வந்து அதை எதிர்க்க தான் செய்வாங்க. ஆனால் அதுவே நீங்கள் வந்து அவங்களோட உட்கார்ந்து என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனா வந்து ஒரு 15 நிமிஷம் வீக்லி ஒரு ப்ராசஸ் எடுத்துங்க, ஒரு 15 நிமிஷம் ஒரே இடத்துல நின்று அந்த ப்ராசஸை வாட்ச் பண்ணுங்கள், எதுவுமே பண்ணாதீங்க. இது வந்து டொயோட்டாவில் இது வந்து பண்ணுற விஷயம். டொயோட்டாவில் வந்து ஸ்டாண்டர்ட் ஒர்க் டிஃபைன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு 15 நிமிஷம் சொல்கிறேன், ஆனால் அந்த டொயோட்டாவில் இருக்கிறப்ப வார கணக்கில் ஒரு இடத்துல ஒரு மார்க் போட்டுருவாங்க. மார்க் போட்டு அது மேலே நிற்க வச்சுட்டு அது வந்து அவங்கள வந்து ஒன்லி அந்த இன்ஜினியர் வந்து ப்ராசஸை மட்டுமே தான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து ஃப்ளோ நடக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வாட்ச் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து வார கணக்கில் நீங்கள் அங்கே நிற்கணும் அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து நான் வந்து பிஸி ஷெட்யூலில் இருக்கேன், எனக்கு நேரமே இல்லைன்னா சொல்ல ஒரு 15 நிமிஷம் உங்களால் தாராளமாக ஒதுக்க முடியும். நீங்கள் வந்து உங்களோட டைம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் வந்துட்டு ஒரு 80% நேரத்தை வந்து நம்ம தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு அன்னெசரி ஃபயர் ஃபைட்டிங், அதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய லெவலில் உங்களுக்கு இம்பாக்ட் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க.
ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 15 நிமிஷம் உட்காந்துருங்க. 15 நிமிஷம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்றதை நீங்கள் வந்து யாரையும் அவங்க ஒர்க் பண்ணுறவங்களோட நீ சரியாக பண்ணுற தப்பாக பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. அந்த டைமில் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது சரி தப்பு, இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம், எந்த மாதிரியான ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க பண்ணுறத வந்து வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஆர்டரில் பண்ணுறாங்க, என்ன இது பண்ணுறாங்க, இது நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட கரண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட கரண்ட் ஸ்டேட்டு தெரிஞ்சிருச்சு. எனக்கு வந்து இது இப்படி தான் நடக்குது, எனக்கு வந்து இதில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துடும். இதுக்கப்புறம் என்னோடய ஃபியூச்சர் ஸ்டேட் வந்து நான் அடுத்து என்ன மாதிரி இந்த ப்ராசஸை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் இல்லையா. இதை ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட் பண்ணதை வச்சுட்டு இதை வந்துட்டு வீக் ஆன் வீக் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். ஒரு வீக் ரிவ்யூ பண்ணலாம், இல்லை மந்த்லி ரிவ்யூ பண்ணலாம், குவார்ட்டர்லி ரிவ்யூ பண்ணலாம். இது உங்களோட டைமு இதாக தான் பொறுத்து தான். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சால் மட்டுமே தான், ஒரு டாக்குமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் டாக்குமெண்ட்டே பண்ணாமல் எல்லாமே உங்கள் மூளைக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது இம்ப்ரூவ்மே பண்ண முடியாது. இதுதான் வந்து சிஸ்டமைஸ் பண்ணுறது, சிஸ்டமைசேஷன் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாமே வந்து இதுதான். ஆக்சுவலாக வந்து ஒரு சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ இது பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணி எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணுன்றதான் சொல்லியாச்சு. ஆக்சுவலாக ஒரு சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, சிஸ்டம்ன்றது என்ன ஒன்றும் கிடையாது. செட் ஆஃப் பீப்புளு, ப்ராசஸ்ஸு, டெக்னாலஜி, நம்ம இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று எப்படி தொடர்பு கொள்ளுது. இது வந்து ஒரு இன்டர் கனெக்டட் வெப் மாதிரி தான். ஸோ நம்மளோட பீப்புள் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு மெஷின் இருக்குது. அந்த மெஷினுக்கு இன்புட் வேணும், மெஷின் செட்டிங்க்கான இன்புட் வேணும், அதுக்கான டூல்ஸ் வேணும். இதுக்கு வந்துட்டு என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோன்றதுக்கான அந்த ப்ரொடக்ஷன் டேட்டா வேணும், இதுக்கு என்ன குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ண போகிறோன்றது டேட்டா வேணும். இதை வந்துட்டு இந்த குவாலிட்டி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறது, இல்லை சிஸ்டம் செட்டப் அப்பயே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அதை எப்படி வந்து பண்ணுறது, சேஞ்ச் ஓவர் பண்ணுறப்ப எப்படி பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா அதுதான் சிஸ்டம். ஒரு இடத்துல வந்துட்டு இது மாதிரி பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இது சின்னதாக இருக்கும் எல்லாமே. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வந்து ஒரு தனித்தனி ஆக்டிவிட்டியாக பார்க்குறோம். நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறப்ப அது வந்து ஒரு சிஸ்டம், ஹோல் சிஸ்டமாக வராது. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்குறப்ப தான் ஒரு சிஸ்டமாக வரும். அந்த சிஸ்டமில் நீங்கள் வந்து ஒரு ஹோல் சிஸ்டமாக பார்க்குறப்ப தான் உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் அதோடைய அவுட்புட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு தனித்தனியாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வராது. ஸோ இதுக்கு தான் அந்த சிஸ்டமைசேஷன்றது அதுதான். நீங்கள் வந்து எல்லாம் தனித்தனியாக இருக்கிறத எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு சிஸ்டமாக கொண்டுட்டு வரணும். அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு தாட்டு என்னதுன்னா, சிஸ்டம் பண்ணுறதுனால நான் வந்து ஸ்லோ ஆகும், இந்த டாக்குமெண்ட் பண்ணால் அன்னெசரியாக வந்து தேவையில்லாத ஸ்டெப்ஸில் நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆமாம் இருக்கும். எப்படின்னா, நீங்கள் அன்னெசரியாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அன்னெசரியாக தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் வாட்ச் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே என்னென்னலாம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை மட்டும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவீங்க. அதே மாதிரி இந்த சிஸ்டமை வந்து பீரியாடிக்காக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நிறைய பேர் வந்து சிஸ்டம் ஒரு வாட்டி ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அது முடிவு போச்சு. அப்படியே ஒரு ஃபோல்டருக்குள்ளே கிடக்கும். அடுத்து ஆடிட் வரப்போ அதை எடுப்பாங்க, அப்படியே காமிப்பாங்க, முடிச்சிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுதான் அப்படி உண்மையான கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்போதைக்கு உங்களோட கம்பெனி சைஸ் வந்து ஒரு சின்ன சைஸில் இருந்திருக்கலாம். உங்களோட எம்ப்ளாயோட மெச்சூரிட்டி லெவல் வந்து ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கலாம். உங்களோட ப்ரொடக்ஷன் வால்யூம் வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம். உங்களோட குவாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. அடுத்த கட்டத்துக்கு வரப்போ உங்களோட வால்யூமு இது எல்லாமே மாறுது. குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட்டு எல்லாமே மாறுறப்ப உங்கள் சிஸ்டம் மட்டும் அப்படியே இருந்துச்சுன்னா அது எப்படி நீங்கள் வந்து உங்களால் சர்வே பண்ண முடியுமா? முடியாது. இப்போ இந்த எப்படின்னா வந்து நான் வந்துட்டு 100 cc பைக் நான் வச்சுருக்கேன். நான் அப்போதைக்கு என்னோடய தேவைக்கு அதுதான் இருந்துச்சு, அதுதான் என்னோடய சிஸ்டம். நான் அதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இப்போ வந்து இப்போதைக்கு என்னோடய தேவைக்கு வந்து எனக்கு ஒரு 250 cc பைக் எனக்கு தேவைப்படுது. ஆனால் நான் வந்துட்டு 100 cc பைக்கில் என்ன அவுட்புட் எதிர்பார்க்குறேனோ 250 cc பைக்கில் என்ன அவுட்புட் எதிர்பார்க்குறேனோ அதே 100 cc பைக்லேயே திருப்பி இந்த டைமும் அதே எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அப்கிரேட் பண்ணல அப்படின்னோம்னா அது வந்து வேலைக்கே ஆகாது. அது கிட்டத்தட்ட ஒரு டெட் சிஸ்டம் மாதிரி தான். அப்கிரேட் பீரியாடிக்காக நீங்கள் ரிவ்யூ பண்ணல அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு டெட் சிஸ்டம். அதே மாதிரி இந்த டீம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறதுன்றது இதே தான். உங்களோட எந்த ஒரு சிஸ்டம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதான் என் டீம் வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதுதான். நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் கொண்டுட்டு வந்தால் அவங்க வந்து கேட்குறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னா, அவங்கள வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. நம்ம வந்து எந்த ஒரு சிஸ்டம் டிஃபைன் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்க தான் ஒர்க் பண்ண போகிறோம், நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கில் லெவல், மெச்சூரிட்டி லெவல்,
அவங்களோட ஸ்பீடு, அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் என்ன, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டம் டிஃபைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, ஒன்று டெய்லியும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லை அங்கே வேலை பார்க்குறவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். சரி, இப்போ நான் வந்து சிஸ்டம் சேஞ்செலாம் பண்ணுறேன். இது சேஞ்ச் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ நாள் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் ரீஇன்வென்ஷன் வந்து நீங்கள் பண்ண போகிறோம். அப்படியே நான் வந்து எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக புரட்டி போட போகிறது கிடையாது. எல்லாம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு சின்னதாக நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் உங்களோட அவுட்புட் வந்து கண்டிப்பாக உங்கள் கண் கூட தெரியும். இது வந்து ஒரு வாரத்தில் இருக்கலாம், ஒரு மாதத்தில் இருக்கலாம். அதாவது நீங்கள் பண்ணுற சேஞ்சஸை பொறுத்து இருக்குது எல்லாமே. இது வந்து இப்படி தான் அப்படின்னு கான்க்ரீட்டாக சொல்ல முடியாது. அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா எனக்கு இந்த ஒரு 6 மாதத்தில் வந்து ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு வந்து அப்படியே 30% உங்கள் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிடும், 50% டிஃபெக்ட் ரெடியூஸ் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் எவ்வளோ இன்டென்ஸாக பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, இதை பொறுத்து தான் இது இருக்குது. இதுக்காக வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே எனக்கு தெரியாதான்லாம் கிடையாது, தெரியும். அது வந்து அப்படின்னா நீங்கள் பண்ணுற உங்களோட இன்புட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட். வாட் கோஸ் இன் கோஸ் அவுட், அது மாதிரி தான். நீங்கள் என்ன உள்ளே போடுறீங்களோ அதுதான் வரும். விதை விதைச்சா திணை தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி தான். நீங்கள் என்ன இன்புட்டில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கான அவுட்புட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஒரே ஒரு விஷயந்தான் வந்து மனசில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, பர்ஃபெக்ஷன் அப்படின்ற விஷயத்தை மட்டும் மனசுலேருந்து எடுத்துடணும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்க, நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு சிஸ்டம் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒரு தாட்டோட நம்ம வந்து ஒரு சிஸ்டம் நம்ம டிஃபைன் பண்ணுறப்ப அந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு போட்டு குழப்பிப்போம். சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக டிஃபைன் பண்ணுங்கள். ஆப்ரேட்டருக்கு எளிமையாக புரிகிற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நமக்கு வந்து கிளாரிட்டி தான் முக்கியம், பர்ஃபெக்ஷன் முக்கியமே கிடையாது. பர்ஃபெக்ஷன் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு எவால்வ் ஆகிட்டவே தான் இருக்குமே தவிர ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு நம்ம என்றைக்குமே வரமாட்டோம். இப்போ நம்ம எப்படி வந்து மனுஷங்க வந்து ஒரு செல் உயிரிலேருந்து ஒரு மனிதராக வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கோம், அதே மாதிரி தான் சிஸ்டமும் அதே தான். இதே பிரின்சிபல் தான் அங்கேயும். நீங்கள் வந்து சின்னதாக ஆரம்பிக்கிறப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களோட மெச்சூரிட்டி லெவல், உங்கள் பிஸ்னஸ் லெவல் இதுக்கேற்ற மாதிரி அதுவும் எவால்வ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாமல் நம்மளே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சிஸ்டத்தை வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கொண்டு வாங்க. வி ஹேவ் சிஸ்டம், ஆனால் அது வந்து கண்ணுக்கு தெரியல, இன்விசிபிளாக இருக்குது. ஸோ இன்விசிபிளாக இருக்கிற சிஸ்டத்துக்கு விசிபிளாக ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணுன்றது நெக்ஸ்ட் வீடியோ சீரிஸில் வந்து நான் சொல்கிறேன். அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீடியோ சீரிஸில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்றது. டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டா சிஸ்டம் வந்து வந்துருமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஏன் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறது சிஸ்டம் இல்லை அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.